ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆனியன் பக்கோடா அதை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் ஆரம்பிச்சிருக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போதுமான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல் தோல் நீக்காமல் அப்படியே இடித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக உதுத்து விட்டுடலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா உதுத்து விட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை அதை சேர்த்துக்கலாம். இதில் 3 வெங்காயத்துக்கு 6 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து போகிறேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்துக்கு. அதில் பாதி கடலை மாவில் பாதி அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பூ போல் சாஃப்டாக பசையணும். இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய் 3, சோம்பு, ஏன்னா வெங்காயமே தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி துளியோடு ஊற்ற தேவையில்லை. அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்படி பிசைஞ்சு விட்டுட்டே இருந்தோம்னா அந்த வெங்காயத்துல எல்லாம் போய் அப்சர்வ் ஆயிரும், ஒட்டிக்கும். இப்போ கடலை மாவு சேர்த்துறோம். கடலை மாவு 3 வெங்காயத்துக்கு 6 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் பாதி 3 டீஸ்பூன் அரிசி மாவு. இது கரெக்டான அளவு. அதில் பாதி இருந்தால் போதும். எவ்வளோ கடலை மாவு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு பாதி அளவு. இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்தோம்னா தான் நமக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே அது ஆனியன் தண்ணி விடும். அந்த வெங்காயத்துலேயே தண்ணி வரும். அதனால நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் 1 ஸ்பூன் டால்டா சேர்த்துக்கலாம். டால்டா பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். நம்ம பேக்கரியிலலாம் போய் வாங்குகிற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உப்பு போதுமான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கரிலையும் இதே மாதிரி இந்த மாதிரி அளவுகளில் தான் செய்கிறாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமு இல்லை மார்னிங் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போடணுன்னா சீக்கிரமாக ஈஸி செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. வீட்லேயே செய்கிறதுனால ஹெல்த்தி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன வாங்கி போடுறது, பாக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் வாங்கி போட்டோம்னா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதுவும் இந்த மாதிரி வெங்காய பக்கோடானா அன்னன்னைக்கு செஞ்சு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது ஆனியனில் ஈரம் இருக்கிறதுனால அது ஒரு நாள் வச்சுருந்தாவே கெட்டு போயிடும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். 10 மினிட்ஸில் டீயும் பக்கோடாவும் செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம சிரமத்தை பார்க்காம குழந்தைங்களுக்கு வீட்லேயே இப்படி செஞ்சு கொடுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
ஒன்று ஒன்றா தனித்தனியாக உதுத்து விடணும், அப்படியே அள்ளி போடக்கூடாது. ஹீட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் வந்து அந்த டால்டாலாம் அந்த கடலை மாவுலாம் ஒட்டுற மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஆயிலில் ஃப்ரை பண்ண போடும்போது நம்ம தனித்தனியாக பிரித்து விடணும். நம்ம இது எண்ணெய் டால்டா சேர்த்துருக்கிறதுனால அந்த மாவெல்லாம் கடலை மாவெல்லாம் இந்த ஆனியனோடு சேர்ந்து சோம்பு அந்த பெருங்காயம் எல்லாம் வந்து நமக்கு ஒட்டி கிடைக்கும். அப்படியே ஒன்றா போட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்றா போய் பிடிச்சிரும். அதனால் கிறிஸ்பியாக இருக்காது. தனித்தனியாக பிரித்து விடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். ஆனியன் சீக்கிரம் வெந்துடும். நம்ம கடுகு போட்டு தாளிக்கும் போது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடுதில்ல, அது மாதிரி அந்த மாவு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனியன்லாம் சீக்கிரம் வெந்துடும். இந்த நொரை பொங்குது இல்லையா, அந்த நொரை அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியான சுவையான ஆனியன் பக்கோடா வீட்லேயே செய்யலாம். பேக்கரியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நொரை அடங்க ஆரம்பிக்குது. இன்ஸ்டண்ட்டாக உடனே வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸி தான். எப்பவும் போல் முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான பக்கோடா ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு என்கரேஜும் லைக்கு ஷேரு இதெல்லாம் எனக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. கீப் சப்போர்ட். ரொம்ப நன்றி. பக்கோடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.